வெல்கம் டு மை அம்மா சமையல் சேனல். எவ்ரிடே ஸ்பெஷலாக நாம் இன்னைக்கு அதிக புரோட்டீன் சத்து விட்டமின் டியை உடலுக்கு தரக்கூடிய பிரான் அல்லது இறால் குழம்பு சிக்கனை விட அறுசுவையுடன் எப்படி சமைக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலில் 1/2 கிலோ இறாலை எடுத்து சுத்தம் பண்ணணும். எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு இறாலை எடுத்து தலைப்பகுதியை கட் பண்ணி நீக்கிய பின் காலுடன் மேல் தோலை மெதுவாக உரித்து மேல் பகுதியை மெதுவாக கீறி நூல் போன்ற அதன் வேஸ்டை நீக்கிய பின் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்க்கணும். தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ இறால், 3 வெங்காயம், 4 தக்காளி, அரை மூடி தேங்காய். சரி, நாம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வில் பேனை வைத்து துருவிய தேங்காயை போட்டு 4 டீஸ்பூன் மிளகாய், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, சிறிது கறிவேப்பிலை போட்டு 5 நிமிடம் கிளறி பின்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கவும். பின்பு ஸ்டவ்வில் பேனை வைத்து கடலை எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கறிவேப்பிலை சேர்த்து பின்பு வெங்காயத்தை சேர்த்து கிளறி பின்பு 4 பச்சை மிளகாய் சேர்க்கணும். பின்பு சிறிது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கிளறணும். 2 நிமிடம் வதக்கி பின்பு நறுக்கிய தக்காளியை சேர்க்கணும். பின்பு 1 ஸ்பூன் மிளகாய், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கணும். பின்பு 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கணும். பின்பு 1 கோலி குண்டு அளவு புளியை கரைத்த கரைசலை சேர்க்கணும். பின்பு 1 நிமிடம் கிளறி பின்பு இறாலை சேர்க்கணும். பின்பு 2 நிமிடம் கிளறி ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்க்கணும். பின்பு 1 நிமிடம் கிளறி மூடி போட்டு 1 நிமிடம் கொதிக்க விடணும். பின்பு அரைத்து வைத்த தேங்காயை சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணீர் சேர்த்து கிளறி விட்டு கல்லுப்பு சேர்த்து மூடி போட்டு 10 நிமிடம் கொதிக்க விடணும். இதோ சூடான அரிசி மிக்க இறால் குழம்பு தயார். இந்த குழம்பை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையில் விட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறேன்.
அடடே, ரொம்பவே வித்தியாசமான சுவையில் நாக்கில் நச்சுன்னு இறங்குது. சூப்பர். இது போல் இன்னும் அடுத்தடுத்து உள்ள ஹெல்த்தியான சுவையான டிப்ஸ் உள்ள வீடியோக்களை பார்க்கணும்னா நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். டிப்ஸ்: நான் போடுற வீடியோக்களில் தேங்காய் சேர்த்து சமைக்கிறது எதுக்குன்னா, கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடலுக்கு நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய நல்ல கொழுப்பு இதில் அதிகமாகவே இருக்குது. கூடவே அதிக சுவை இருக்குது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.